அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, மோசமான விதியை மாற்றும் முத்திதி சதுர்த்தி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். மூத்த கடவுளாக திகழக்கூடியவர் விநாயக பெருமான் என்றும், எந்த ஒரு வழிபாட்டை நாம் செய்வதாக இருந்தாலும் முதலில் விநாயக பெருமானை வழிபாடு செய்துவிட்டுத்தான் அந்த வழிபாட்டையே செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்றும், அதே போல எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் விநாயக பெருமானை வழிபாடு செய்துவிட்டு அந்த செயலை தொடங்கும் போது அந்த செயலில் வெற்றிகள் உண்டாகும் என்றும் நம் அனைவருக்குமே தெரியும். தடைகளை நீக்கக்கூடிய விநாயகருக்கு உகந்த திதியாக சதுர்த்தி திதி திகழ்கிறது. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி என்று 2 சதுர்த்திகள் வரும். இதில் பலருமே தேய்பிறை சதுர்த்தியான சங்கடஹர சதுர்த்தி அன்றுதான் விநாயக பெருமானை வழிபாடு செய்வார்கள். வளர்பிறை சதுர்த்தியிலுமே நாம் சிறப்பான முறையில் விநாயக பெருமானை வழிபாடு செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் வளங்கள் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வழிபாட்டு முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதியும் சிறப்பு வாய்ந்த திதியாகவே கருதப்படுகிறது. அதிலும் குறிப்பாக விநாயக பெருமானுக்கு உகந்த வளர்பிறை சதுர்த்தி திதி என்பது விநாயக பெருமானுக்கு உகந்த திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருவதோடு அன்றைய தினத்தில் 3 திதிகளும் சேர்ந்து வருகிறது என்பதால் அன்றைய நாளில் நாம் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யும் போது விநாயக பெருமானின் அருளால் நம்முடைய எப்பேற்பட்ட கஷ்டங்களும் மாறி நல்ல காலம் பிறக்க ஆரம்பிக்கும். அந்த வழிபாட்டு முறையை தான் இப்போது பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று நள்ளிரவு 12:58 வரை திருதியை திதி இருக்கிறது. அதற்கு பிறகு சதுர்த்தி திதி ஆரம்பித்து இரவு 10:36 வரை இருக்கிறது. அதற்கு பிறகு பஞ்சமி திதி பிறக்கிறது. அன்றைய தினத்தில் 3 திதிகளும் சேர்ந்து வருகிறது. மேலும் இது வளர்பிறை சதுர்த்தியாகவும் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சதுர்த்தியாகவும் திகழ்வதால் அதற்கு அதிக அளவில் சிறப்புகள் உள்ளது. இன்றைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானின் ஆலயத்திற்கு சென்று விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு வழிபாடு செய்யும் போது விநாயக பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான பொருளாக திகழக்கூடிய அச்சு வெல்லம் மற்றும் தேங்காயை வாங்கி தர வேண்டும். இதிலிருந்து பிரசாதமாக சிறிதளவு மட்டும் வாங்கிக் கொள்ளலாம். முழுவதையுமே திருப்பி வாங்கக்கூடாது. விநாயக பெருமானுக்கு இதை சமர்ப்பணம் செய்துவிட்டு விநாயக பெருமானுக்கு 2 தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் தீபத்தை ஏற்றி வைத்து அவரை வழிபாடு செய்துவிட்டு வர நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த கஷ்ட காலங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல காலம் பிறக்க ஆரம்பிக்கும். மேலும் அன்றைய தினத்தில் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு ராகு காலம் யமகண்ட நேரத்தை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நேரத்தில் அச்சு வெல்லத்தை நெய்வேத்தியமாக வைத்து ஓம் விக்ன விநாயகா போற்றி ஓம் எனும் மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்வதோடு விநாயகர் அகவலையும் கூறி வழிபாடு செய்ய விநாயக பெருமானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அந்த வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும். அதிக சக்தி வாய்ந்த 3 திதிகள் வரக்கூடிய இந்த நாளை தவறவிடாமல் முழு மனதோடு விநாயக பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு விநாயக பெருமானின் அருளால் அவர்களுடைய வாழ்க்கையில் இதுவரை அனுபவித்து வந்த அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி நல்ல காலம் பிறக்க ஆரம்பிக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.